ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிளானிங் கொடுக்க போகிறேன். ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மந்த்ஸுக்கும் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மொத்தம் 10 சாப்டர்ஸ். அந்த 10 சாப்டர்ஸையும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்ன்றதுக்கான பிளானிங் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 25% தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் 10 days per month ஃபார் 1 chapter. ஸோ 10 நாளைக்கு ஒரு சாப்டர் அப்படின்னு உங்களால் ஒரு 1 hourலேருந்து 2 hours தான் ஒரு சப்ஜெக்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்போ 10 2s are 20 hours. அந்த 20 ஹவர்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் 15 hours ஸ்பெண்ட் பண்ணால் கூட உங்களால் ஒரு சாப்டரை கண்டிப்பாக தரோவாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இது 25% தான் நான் போர்ஷனே கவர் பண்ணியிருக்கேன்றவங்களுக்கு. இதே நான் 50% அண்ட் அபவ் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்றவங்க யூ கேன் ஸ்பெண்ட் 1 week ஃபார் 1 chapter. ஒரு வீக்கில் ஒரு சாப்டர் நீங்கள் தரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 weeks கிடைக்கும். அந்த 12 weeksல உங்களுக்கு 10 chapters இருக்குது. சில சாப்டர் உங்களுக்கு டஃப்பாக இருக்கலாம். அப்போ அந்த சாப்டருக்கு நீங்கள் நிறைய டைம்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதே நான் 75% அண்ட் அபவ் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்றவங்க யூ கேன் ஸ்பெண்ட் 3 to 5 days ஃபார் 1 chapter. அப்போ 3 to 5 days என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக திரும்ப ஒன்ஸ் அகைன் சாப்டர்ஸை தரோவாக எடுத்துக்கணும். எந்த ஒரு போர்ஷனையும் விடுபடாமல், எந்த ஒரு டாப்பிக்கையும் விடுபடாமல் நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். அப்போ 75%க்கு மேலே போர்ஷன் நான் கவர் பண்ணிட்டேன்றவங்க 3 to 5 days ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அப்போ ரிமைனிங் டைம் என்ன பண்ணணும்னா கம்பல்சரிலி நீங்கள் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணணும். பேப்பர் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னால் சாப்டர் வைஸ் கொஷின் பேங்க் எடுத்துக்கணும். அப்போ ஒரு சாப்டருக்கு கிட்டத்தட்ட 1 or 2 கொஷின் பேப்பராவது நீங்கள் ரெடி பண்ணணும். அப்போ அந்த பேப்பர் சால்வ் பண்ண நமக்கு எங்கே டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. அதையும் நாம் என்ன செஞ்சிடலாம், ரெக்டிஃபை பண்ணிடலாம். 3 to 5 days தான் நீங்கள் எடுக்க போறீங்கன்ற போது உங்களுக்கு நியர்லி 120 days இருக்கும். அப்போ இந்த 120 daysல ஒவ்வொரு சாப்டராக நல்ல நீட்டாக கம்ப்ளீட்டாக தரோவாக ரெடி ஆகிட்டீங்கன்னா சூப்பர். 100க்கு 100 சென்டம் உங்களால் பக்காவாக ஸ்கோர் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய பிளானிங்கை லிங்காக அனுப்பியிருக்கேன். அது ஒரு PDF டாக்குமெண்ட் தான். அந்த டாக்குமெண்ட்டில் ஆல் 10 சாப்டர்ஸ் எந்த மாதிரியான கண்டென்ட் இருக்குது அப்படின்றதையும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சாப்டரை நீங்கள் பார்க்குற போது இந்த கண்டென்ட் நமக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம இந்த சாப்டரை இப்போ சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான சஜஷன் அந்த கண்டென்ட் பேஸ்டாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த சாப்டரை ப்ளீஸ் அட்லீஸ்ட் 1 to 1.5 hour நீங்கள் கம்பல்சரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் போர்டு எக்ஸாமுக்கு முன்னால் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஓகே ஐ கேன் மேனேஜ் அப்படின்ற மாதிரி நாம் போக முடியும். ஐ கேன் டூ வெல் அப்படின்றவங்க இன்னும் ஹார்டர் பண்ணணும். ப்ளீஸ் ப்ரொசீட் வித் த பிளானிங். அண்ட் பிளானிங் மட்டும் கையில் இருந்தால் பார்த்தாது, கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு சாப்டரும் கவர் பண்ண பின்னால் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னன்றதை உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு சாப்டராக கவர் பண்ணிவிட்டு அந்த டிப்ஸ் என்னன்றதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த டிப்ஸ் ஆக்சுவலாக என்டையர் சாப்டரோட மேஜர் பாயிண்ட்ஸ் மட்டும் அதில் மேஜர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்ஸ் அகைன் கோ த்ரூ பண்ணீங்கன்னா அது ஒரு ரெடி ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நான் இனிமேல் வரப்போகிற வீடியோவில் அந்த டிப்ஸோடு சேர்த்து அந்த சாப்டர் நோட்ஸும் நான் PDFல கொடுக்குறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.